Hello friends, இன்னைக்கு நம்மளோட ரெசிபி fish egg thokku. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஃபிஷ்ஷோட எக்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இரும்பு கடாய் நான் எடுத்துருக்கிறேன், நல்ல டேஸ்ட் வரும். இரும்பு கடாயில் செஞ்சோன்னா அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெயை விட்டுருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்துட்டு நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வந்துட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு. இப்போ வந்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். எந்த நான்வெஜ் ரெசிப்பியாக இருந்தாலுமே மஞ்சத்தூள் இல்லாமல் வந்துட்டு நம்ம செய்கிறது அவ்வளோ நல்லதாக படாது. சிலது வந்துட்டு டேஸ்ட்டுக்கு நம்ம பிரகாரமாக மாற்றிக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. அதை வதங்கின அப்புறமேட்டு ஒரு ஸ்பூனு குருமிளகு பொடிங்க, என்கிட்ட சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 1.5 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்பூனாகவே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூனு குருமிளகு பொடி போட்டால் போதும். தென் 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஜீரக பொடி. நான் வந்துட்டு வெறும் ஜீரகத்தை மிக்சியில் நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஜீரக பொடி வந்துட்டு நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இதையும் கொஞ்சம் நல்லாவே மசாலாவில் மீன்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாங்க. தென் நம்ம வந்துட்டு கரம் மசாலா, இது பட்டை பொடி கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஆட் பண்ண போகிறது வந்துட்டு கிராம்பு பொடிங்க, அதையும் ஒரு பிஞ்சு போட்டால் போதும். தென் சால்ட்டு, இது வரைக்கும் நம்ம சால்ட்டு போடலை, சால்ட் டு டேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். தென் ஒரு பிஞ்சு மிளகா பொடி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவில் வந்துட்டு ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் இல்லாத பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சோண்டு இதோட டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ஃபிஷ்ஷோட எக் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இப்படி தட்டி விட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த கவிச்ச ஸ்மெல்லு ஒன்றும் வராது. ஃபிஷ்ஷோட எக்ஸ் எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண போது ஃபிஷ்ஷோட எக்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் ஃபிஷ்ஷோட எக்ஸு மேலே வந்துட்டு மசாலாவே ஃபஸ்ட்டு படவே படாது. அப்படியும் நம்ம பொரித்தோம் அப்படின்னா அது வந்துட்டு பொட்டுன்னு வந்துட்டு எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சு விழும், மீன்ஸ் வெடிக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஃபிஷ்ஷோட எக் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா இப்போது அந்த மீன்ஸ் ஃபிஷ்ஷோட எக்ஸு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தக்காளி இப்போ லாஸ்ட்டாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணால் போதும். தக்காளி நல்லா மீன்ஸ் நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு
நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. தக்காளியோட அந்த புளிப்பு தன்மை வந்துட்டு அப்போ தான் இந்த ரெசிப்பியில் இறங்கும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டு தக்காளியை வதக்கியிருந்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வேறையாக போயிருக்கும். இந்த மாதிரி இந்த தக்காளியே போட்டால் தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. அந்த தக்காளி வந்துட்டு நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கோசம் நான் மூடி வச்சேன். இப்போ வந்துட்டு நல்லா வதக்கணும். இது வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பற்றாமல் இருக்கிற மாதிரி தோணுது. எண்ணெய் எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் சைட்ஸில். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. ஸ்மெல் வந்துட்டு நல்லாவே கமகமன்னு வருதுங்க. நம்மளுக்கு அந்த கவிச்ச ஸ்மெல்லே இல்லை, நல்லா இருக்குது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சைடில் இருக்கிறதெல்லாம் நான் நல்லா கிண்டி விட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த பதத்துலேயே நம்ம எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் எக் தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.